பிரைஸ் லார்ட். நான் டெபோரா. இயேசுவே மறவாததுல இருந்து ஏசப்பா நம்ம பார்த்து என்ன பேசுறாருன்னா, யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். ஆமென். இந்த அதிகாரம் முழுசா கர்த்தருக்குன்னு ஒரு பாடலை பாடுவாங்க. யாருன்னா இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல கர்த்தர் பண்ண அதிசயங்களையும் மக்களுக்காக கர்த்தர் நின்னு மற்றவங்க அழித்ததையும் பார்க்கும் போது ரொம்ப அழகா கர்த்தருக்கு பாடலை பாடுவார். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு, இந்த வசனத்தை படிக்கும் போது ஓகே கர்த்தர் பலனா இருக்காரு. ஆமென். அதுக்கப்புறமா பாடல், அதாவது கீதமுமானவர்னா யாரு அப்படின்னு கேட்கும் போது இங்கிலீஷ் பைபிள்ல சாங்னு போட்டுருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் மெடிடேட் பண்ண எப்படி இருந்துச்சுன்னா, தாவீது ராஜா 150 சங்கீதம், அதாவது கர்த்தருக்குன்னு பாடல்களை அவரே எழுதி, பாடல்னு சொல்ல முடியாது, கர்த்தர் அவருக்கு பண்ண எல்லா விஷயத்தையும் எழுதி நன்றிகள் சொல்ற மாதிரி சங்கீதத்தை படிப்பார். அது படிக்கும்போது நமக்கே மோட்டிவேட் ஆகும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம நிறைய பேர் கர்த்தர் பண்ண விஷயத்த எழுதியும் வைக்கிறதுல, கர்த்தருக்கு கிராட்டிடியூட்னு சொல்லி நம்ம சாங்ஸும் ஆண்டவருக்கு ஏன் வெளிப்படையா இல்லை, ஆண்டவர்கிட்டயே நீ நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவருக்கு உணர்த்தின காரியங்களை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படின்னா, அவர் சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் எழுதி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதை கொஞ்சம் சின்ன ஜாம் பண்ணிக்கலாமா? நன்றி தகப்பனே, நேற்று ஒன்றும் என்றும் மாறாததே, நீர் பண்ண காரியங்களுக்காக ஆண்டவரே அப்பா, உண்மை குறித்து ஆண்டவரே வார்த்தைகளை எழுதவும் அதப்பா உங்ககிட்ட சமர்ப்பிச்சு நன்றிகள் சொல்லவும் தேவன் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.